OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நட்சத்திர எழுத்தாளரான ஜெயகாந்தன் எழுதிய 2 நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டன அப்படின்றது ஒண்ணு. அந்த 2 திரைப்படங்களையும் இயக்கியவர் எடிட்டர் பி லெனின். ஜெயகாந்தன் எழுதிய ஒரு நாவல் ஊருக்கு 100 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாவல் கல்பனா அப்படின்ற பேர்ல நீ செஞ்சேரி புத்தக நிலையம் இருக்குல்ல, அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 70s எண்டு அண்ட் 80s அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது ஒவ்வொரு மாதமும் மாத நாவல் மாதிரி மாதம் மாதம் ஒரு நாவல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது ஜெயகாந்தன் எழுதிய பல நாவல்கள் அதில் நிறைய வந்திருக்கு. எங்கெங்கு காணினும், மூங்கில் காட்டு நிலா, பாவம் இவ்வளோ ஒரு பாப்பாத்தி, இப்படின்ற பேட்டர்னில் அந்த ஜெயகாந்தன் எழுதின அந்த நாவல் ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன். அதில் ஒன்று ஊருக்கு 100 பேர் அப்படி வச்சுங்களேன். அப்போ ரொம்ப ரெவல்யூஷனரியாக இருக்கும், முற்போக்கு சிந்தனை கொண்ட நாவல்களாக இருக்கும் ஜெயகாந்தன் எழுதிய நாவல்கள் அனைத்துமே. அப்படி வரும்போது நான்லாம் ரொம்ப ஆவலோட ஒவ்வொரு மாதமும் ஜெயகாந்தன் எழுதுனா அந்த நாவல்களை எல்லாம் வாங்கி படித்து அப்படிங்கும்போது அந்த புத்தகமாக வரும்போதே அந்த ஊருக்கு 100 பேர் கதையை நான் படிச்சுட்டேன். படிக்கும்போது அது ஒரு ரெவல்யூஷனரியாக புரட்சிகரமான பல கருத்துக்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை. சமூக கண்ணோட்டத்துடன், இன்னும் சொல்லப்போனால் இப்போ தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு மேட்டருக்குல அதுக்கெல்லாம் எதிராக போராடக்கூடிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஊருக்கும் 100 பேர் இருந்தாங்கன்னா, 100 பேர் மக்களுக்கு நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும், அந்த ஊருக்கு நல்லது பண்ணணும், மக்களுடைய கஷ்டங்கள் எதுவுமே இல்லாத அளவு பார்த்தோன்னா மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும், அநீதிக்கு எதிராக தட்டி கேட்கணும், அக்கிரமத்துக்கு எதிராக தட்டி கேட்கணும், ஐக்கியத்தனமான மனிதர்களுக்கு எதிராக தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் 100 பேர் இருந்தால் போதுங்க, அந்த ஊர் நல்லாயிரும், நாடு நல்லாயிரும். உண்மையிலே பெரிய விஷயம் தெரியுமா? கதையே ஊருக்கு 100 பேர்னு அந்த கதையை படிக்கும் போதே நினைச்சேன், சே அருமையான கான்செப்டா இருக்கே அது. உண்மைதானே? இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா, பார்க்கும்போது யோசிங்க. நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் 100 பேர் நல்லவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் அந்த ஊரை மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க, அயோக்கியத்தனமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கவங்க, சமூக விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கவங்க, அரசாங்கத்தினுடைய பணத்தை சுருட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, தப்பு தண்டா பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் எதிர்த்து கேட்கக்கூடிய, போராடக்கூடிய இளைஞர்கள் 100 பேர் ஒன்று தரண்டாங்கன்னு வச்சுங்க. 100 பேர். இந்த 100ன்றது ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு, ஊருக்கு 100 பேர்னு. 100 பேரே தேவையில்லைங்க, 10 பேர் ஜாயின் பண்ண கூட போதும். இப்போ ஊரில் ஒரு ஆள் இருக்கானான்றதே தெரியலையே இதை மாதிரி தட்டி கேட்கறதுக்கு. 10 பேர் ஒவ்வொரு ஊர்ல இருந்தாலே இந்த ஊர் நல்லாயிரும், நாடு நல்லாயிரும். ஜெயகாந்தனுடைய அந்த நோக்கம் எக்ஸ்ட்ரானரியான நோக்கம். அந்த கதையை படிக்கும் போதே மிகச்சிறந்த விஷயமா இதில் இருக்கே அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ள நினைச்சேன். அதுக்கு பிறகு அந்த ஊருக்கு 100 பேர் பல வருடங்களுக்கு பிறகு, ஏன்னா அது கிட்டத்தட்ட 80ஸ்லேயே அது புக்காக வந்துருச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு அதை படமாக்கி அப்படின்னு வரும்போது எடிட்டர் லெனின் அதை படமாக்கக்கூடிய முயற்சியில் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர், அது பிறகு GM சுந்தர் அப்படின்னு சொல்லி அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு GM சுந்தர் எனக்கு கூட ஒரு நண்பர் தான், அவர் அதில் நடித்து அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கூட அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தாங்க அப்படி சொல்லுங்களேன். அது பிறகு அந்த ஊருக்கு 100 பேர் கதையை லெனினே டைரக்ட் பண்ணி அந்த படம் எடுத்தார். கொஞ்சம் கூட அந்த நாவலில் இருக்கக்கூடிய மேட்ரை மாற்றி கீட்டிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அதை லெனின் திரைக்கதை அமைச்சு அந்த படத்தை பண்ணார். பண்ண பிறகு அந்த படம் வர்த்தக ரீதியாக பெருசாக மக்களுடைய வரவேற்பை பெற்று அப்படின்ற மாதிரி ஆகலை. இருந்தால் கூட அதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது என்னன்னா, ஜெயகாந்தனுடைய கதை திரைப்படமாக எடுக்கப்பட்டது அப்படின்றது ஒன்று. முழு திரைப்படத்தையும் எடுத்து அந்த படத்தை திரைக்கு லெனின் கொண்டு வந்தார் அப்படின்றது ஒன்று. அதை தாண்டி அந்த வருஷத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய 2 விருதுகள் அந்த திரைப்படத்துக்கு கிடைச்சி. என்ன அப்படின்னா, சிறந்த இயக்குனர் அப்படின்ற விருது லெனின் கிடைச்சி. நீங்கள் நேஷனல் அவார்டு கிடைக்குதுன்னா சும்மா சாதாரண விஷயமா? பெஸ்ட் டைரக்டர் அப்படின்ற விருது லெனின் கிடைச்சி. அது பிறகு சிறந்த மாநில மொழி திரைப்படம் அப்படின்னு இருக்குல்ல, சிறந்த தமிழ் திரைப்படம், அந்த ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்திலேயே மத்திய அரசாங்கத்தினுடைய சிறந்த தமிழ் திரைப்படம் அப்படின்ற விருது ஊருக்கு 100 பேர் திரைப்படத்துக்கு கிடைச்சி. இந்த 2 விருதுகளை ஊருக்கு 100 பேர் திரைப்படம் பெற்றது அப்படின்றது வச்சுங்க. இதை தாண்டி இன்னொரு கதைன்னு சொல்லிட்டோம்ல, ஜெயகாந்தனுடைய இன்னொரு கதையும் லெனின் டைரக்ட் பண்ணி அப்படின்ல, அது என்ன அப்படின்னா எத்தனை கோணம் எத்தனை பார்வை அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய பேர். ஆரம்பத்திலே சொல்லிடுறேன்,
அந்த திரைப்படம் வந்து 1983 வருஷத்தில் எடுத்திருக்காங்க. இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த நிமிஷம் வரை அந்த திரைப்படம் திரைக்கு வரவே இல்லை, ஸ்க்ரீனுக்கே வரலங்க. அந்த திரைப்படம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட்லாம் அப்போவே வாங்கியாச்சு. வாங்கி எத்தனையோ வருடங்கள் கடந்து ஓடி பல முயற்சிகள் செய்து அந்த திரைப்படத்தை வந்து எப்படியாவது ஸ்க்ரீன் கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. லெனின் எவ்வளவோ பாடுபட்டார். அவளை பாடுபட்டு கூட அது ஒர்க் அவுட் ஆகலை, மெட்டீரியலைஸ் ஆகலை. இன்னைக்கு வரை அந்த படம் வந்து திரைக்கு வரவே இல்லை. அது அந்த திரைப்படத்துக்கு பின்னாடி ஒரு தகவல் இருக்குது. என்ன அப்படின்னா, பிரபல பட தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணி இருக்கார்ல, நான் கடவுள் படத்தில் ஆர்யாவுக்கு அப்பாவாக நடித்தார்ல, அவர் தான். அந்த அழகன் தமிழ்மணி என்னுடைய நெருங்கிய நண்பர் பிடிச்சுங்களேன். ரஜினிகாந்தை வச்சு அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை வந்து தூயவனுடன் இணைந்து அந்த படத்தை தயாரித்தவர் அழகன் தமிழ்மணி. தூயவனும் அழகன் தமிழ்மணி சேர்ந்து எடுத்த படம் தான், ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் ரஜினிகாந்த் நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் கார்த்திக் நடித்த தர்மபத்தினி, கார்த்திக் ஜீவிதா நடித்த ஒரு படம், அந்த படத்தை அவர் தான் பண்ணார். அப்புறம் சோலை குயில்னு சொல்லி கார்த்திக் நடித்த படம், அது அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். சித்திரை பூக்கள்னு சொல்லி வினோதினி கதாநாயகியாக அறிமுகம், சரத்குமார் வந்து இராணுவ வீரராக நடித்த அந்த படம் வந்து சித்திரை பூக்கள், அதுவும் ப்ரொடியூசர் தமிழ்மணி தான். பிறகு அது பிறகு நிறையா தொலைக்காட்சி தொடர்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு அப்படிங்களா. மங்கை இது மாதிரி தொலைக்காட்சி தொடர்லாம் அவர் பண்ணது தான். ஏகப்பட்ட சீரியல்ஸ் எல்லாம் பண்ணி சன் டிவியில் 8 வருஷம் சீரியல்ஸ் பண்ணார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி இருக்கக்கூடிய அழகன் தமிழ்மணி இருக்கார்ல, அவர் வந்து அந்த 80s வந்து டி நகரில் கிருஷ்ணமணி தியேட்டர் பக்கத்தில் வந்து ஒரு தெருவில் வந்து ஒரு மாத நாவல் நடத்துகிறார். நயனதாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத நாவலுடைய பேர். அந்த நயனதாரான்ற பேரில் இருக்கக்கூடிய அந்த மாத நாவலில் ஒவ்வொரு மாதமும் வேறு வேறு எழுத்தாளர்கள் நிறையா நாவல் எழுதுவாங்க. அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த சு சமுத்திரம், லட்சுமி ராஜரத்னம், சவிதா, ராஜேந்திர குமார், இப்படிலாம் நிறைய பேர் அதில் மாத நாவல் எழுதியிருக்காங்க அப்படிங்களா. தமிழ்மொழியினுடைய நெருங்கிய நண்பர்ன்றதுனால அந்த நாவல் போக மீதி ஒரு 20 பக்கம் நான் ஒவ்வொரு மாதமும் அதில் எழுதுவேன். அப்போ நான் ஃபிலிமேலியா பத்திரிகையில் சப்எடிட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நட்பு முறையில் சினிமா விமர்சனம்லாம் கூட அதில் எழுதுவேன் ஒவ்வொரு மாதமும். அப்படி இருக்கும்போது கருன்ற பேரில் ஜெயகாந்தன் ஒரு நாவல் எழுதினார். அந்த கரு நாவலை நான் படித்தேன். படிக்கும்போது நல்லா இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது சினிமாவாக வர்றதுக்கு கூட பொருத்தமாக இருக்கே இந்த கதை அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அந்த கதையை படித்த லெனின் அதை திரைப்படமாக இயக்கினார். அதுதான் அது எத்தனை கோணம் எத்தனை பார்வை அப்படிச்சுங்களேன். திரைக்கு வராத திரைப்படம் இருக்குல்ல, அதை பண்ணும்போது அதில் வந்து கதாநாயகனாக அப்போ வந்து மலையூர் மம்பட்டியான் படம் நடிச்சு தியாகராஜன் வந்து கதாநாயகனாக அதில் இது பண்ணி, ஸ்ரீபிரியா கதாநாயகி. அது போக இவங்க 2 பேர் அந்த பிரதான கதாபாத்திரங்களில் நடித்து அப்படின்னு வரும்போது, அது பிறகு சுரேஷ், பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷ் இருக்கார்ல, சுரேஷ், நளினி, இவங்கெல்லாம் அந்த திரைப்படத்தில் நடித்தாங்க. அவனு படம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லெனின் முடித்து ஃபர்ஸ்ட் காப்பிலாம் எடுத்து சென்சார் சர்டிஃபிகேட் கூட எடுத்தாச்சு. எடுத்து விநியோகஸ்தர்களுக்காக போட்டு காமிச்சு அப்படின்லாம் வரும்போது, விநியோகஸ்தர்கள் அது வந்து வர்த்தக ரீதியாக ஓடும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே படாதனால அந்த படத்தை யாருமே வாங்கலை அப்படிச்சுங்களேன். இன்னும் இதையெல்லாம் தாண்டி 100 விஷயம் கூட இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. இசையமைச்ச ஒரு படம் இன்னைக்கு வர திரைக்கு வராமல் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த படத்தில் வந்து 3 சாங்ஸ், அந்த 3 சாங்ஸில் வந்து 2 பாடல்களை எழுதியவர் ஜெயகாந்தனே அந்த 2 பாட்டை எழுதியிருக்காரு. ஒரு பாட்டை வந்து கங்கை அமரன் எழுதியிருக்கிறார். இளையராஜா இசையமைப்பில் ஜெயகாந்தன் 2 பாடல்களை எழுதியிருக்கிறார் அப்படின்றது அதுவும் உங்களுக்கு தெரியாத ஒரு தகவல் தானே. இது வந்து இந்த கருன்ற நாவல் எத்தனை கோணம் எத்தனை பார்வை அப்படின்ற பேரில் திரைப்படமாக எடுக்கப்பட்ட போது நடைபெற்ற சம்பவம். அதனால காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பிரபல நட்சத்திர எழுத்தாளரான ஜெயகாந்தன் எழுதிய 2 நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றதையும், அந்த 2 திரைப்படங்களையுமே இயக்கியவர் எடிட்டர் லெனின் அப்படின்றதையும், அதில் வந்து ஒரு படம் திரைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய விருதுகளை பெற்றது அப்படின்றதையும், இன்னொரு படம் இந்த நிமிடம் வரை திரைக்கு வராமலே இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அரிய தகவல்களை உங்களிடம் நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.